உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ரவீந்திரன் வணக்கம். இந்த பட்ஜெட் பற்றிய உங்கள் முதற்கட்ட பார்வைகள். இந்த ஒரு 7வது முறையாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு வாசித்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த வகையில் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்கிற முறையிலும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வாசித்தது வரலாற்று சிறப்பு மிக்கது. ஆனால் வாசித்த பட்ஜெட் வரலாற்று சிறப்பு மிக்கதா என்ற கேள்விதான் கண்முன்னே நிற்கிறது. ஏனென்றால் குறிப்பாக தமிழ்நாட்டின் பார்வையில் இருந்து பார்க்கிற போது ஏற்கனவே நாங்கள் மெட்ரோ ரயில் எக்ஸ்டென்ஷன் மெட்ரோ 2 மெட்ரோ 3 இதுல அவங்க மெட்ரோ 2க்கு அவங்க ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கான காசு இன்னும் வரல. அதை கேட்டிருந்தோம். அதை பற்றிய அறிவிப்பு இல்லை. ஏறத்தாழ 37,000 கோடி நமது மழை பெருவெள்ளத்தின் பாதிப்பிற்காக கேட்டிருந்தோம். அதற்கும் பதில் இல்லை. நேற்று கூட அண்ணன் TR பாலுவும் அண்ணன் P வில்சன் அவர்களும் கூட பேசுகிற போது மக்களவை மாநிலங்களவையில் கேட்டிருந்தார்கள் மாண்புமிகு நிதியமைச்சரிடம் எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கள் என்று. தமிழ்நாடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராமுகமாகவே இருக்கிறது. ஏனென்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டு அவர்கள் வாசிக்கும் போது முதல் வரி நாங்கள் 3வது முறையாக வந்திருக்கிறோம். மக்களுக்கு அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் மக்களை 4 ஜாதி காஸ்ட் என்றே சொன்னார். 4 சாதியாக பார்க்கிறோம். ஏழை பெண் தாய்மார்கள், அதன் பிறகு விவசாயிகள், அதன் பிறகு இளைஞர்கள் என்று சொன்னார். அப்படியானால் நான் கூட எதிர்பார்த்தேன். தொடர்ந்து அவர் அந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக வாசித்து போகிற போது எங்கேனும் ஒரு இடத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான திட்டங்களோ அல்லது பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களோ ஏதேனும் ஒன்று அங்கு இருக்குமா என்று பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிந்து வழக்கம் போல் அவர்கள் நழுவி போயிருக்கிறார்கள். ஒன்று, இதுவரைக்கும் நாங்கள் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களே, எங்க ஸ்கீம் அப்படின்னு காங்கிரஸ் பெருமைப்பட்டுக்கிறாங்க. எது இன்டர்ன்ஷிப் கொடுக்கிற மாதிரியான, அதாவது அதுல அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நானும் காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி பசங்களை இன்டர்ன்ஷிப் அனுப்புறது அல்லனா அவங்களுக்கு செய்யறது அப்படிங்கறது எனக்கும் தெரியும். எத்தனை ஃபேக்டரியில அனுப்புவீங்க? எத்தனை ஃபேக்டரியில நீங்க கொடுக்க சொல்லிட முடியும்? அவங்க எடுத்து அவங்க கொடுக்கணும்ல, இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும்ல. இன்டர்ன்ஷிப் இல்லாம இப்ப இருக்கிற ஃபேக்டரிஸ்ல எனக்கு தெரிஞ்சு இன்டர்ன்ஷிப் இருந்ததுன்னா அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்புறம் நீங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கான ஸ்பெஷல் அலாட்மெண்ட் என்ன வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? எப்படி இந்த 1 இயர்ல இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்க அறிவிச்சிருக்கிறத பிராக்டிகலா திங்க் பண்ணணும்ல. இப்ப இருக்கிற ஃபேக்டரி எத்தனை? இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 36,000 ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா 36,000 ஃபேக்டரியில எத்தனை வேகன்சி இருக்கு? இல்ல 36,000 ஃபேக்டரியில இப்ப 23 லட்சம் பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னா இந்த 23 லட்சம் பேருக்கு எத்தனை அப்ரண்டிஸ், எத்தனை பெர்சன்டேஜ்? அப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்க? இது பாக்கணும்லமா. நீங்க இப்ப நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது பிராக்டிகலா இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத சொன்னா தானே சரியா இருக்கும். பிராக்டிகலா சிக்கல் இருக்கு. நீங்க இதன் மூலம் எப்படி ஸ்டைபண்ட கொடுப்பீங்க? ஒண்ணு, தாய்மார்களுக்கு நீங்க செய்யணும்னு சொன்னா நான் என்ன கேக்குறேமா, நேத்து நீங்க எக்கனாமிக் சர்வே தந்தீங்கல்ல, தரும்போது என்ன சொன்னீங்க? பிஸ்கல் டெபிசிட்ட நாங்க குறைச்சிருக்கோம் சொன்னீங்கல்ல. ஏறத்தாழ 1.2% நம்ம சொன்னாங்க நாங்க குறைச்சிருக்கோம் எக்கனாமிக் சர்வே சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? கையில காசு இருக்குன்னு அர்த்தம். ரைட்? பிஸ்கல் டெபிசிட் குறையுது அப்படின்னா பணப்பற்றாக்குறை குறைந்து போகுது. அப்ப கையில பணம் வந்திருக்கு. இந்த பணத்தை நீங்க யார்கிட்ட கொடுத்துக்கணும்? நாங்க என்ன சொல்றோம்? ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணிருக்கணும், பண்ணல. இல்ல ஏழை தாய்மார்களுக்கு அவங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கணும், அது பண்ணல. இல்ல ஏழை விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அஸ் பெர் த சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட் நாங்க கண்டிப்பா சட்ட ரீதியா அதை கொடுக்கிறோம் சொல்லிருக்கீங்களா? அப்ப ஏழைகளுக்கும் இல்ல, மாணவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு இல்ல, பெண்களுக்கு இல்ல, அதே மாதிரி விவசாயிகளுக்கும் இல்ல. அப்ப நீங்க யாருக்காக கொண்டு வரீங்க? அப்படி பார்த்தால் நான் சொன்னதை போல இது கூட்டணி பட்ஜெட்டை தவிர இது இந்திய நாட்டிற்கான பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்க முடியவில்லை. கூட்டணி பட்ஜெட்னா எப்படி ஆந்திரா பீகாருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறீங்களா? கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது கூட்டணி அரசு தான் கேள்விப்பட்டிருப்போம். கூட்டணி அரசா இருக்கும்,
ஒன்றிய பட்ஜெட்டா இருக்கும். Okay. இப்பதான் முதல் முறையா கூட்டணி கூட்டணி பட்ஜெட்னே ஒரு பட்ஜெட் வந்திருக்கு. அத நிர்மலா சீதாராமன் அம்மா நல்லாவே பண்ணிருக்காங்க அந்த கூட்டணி பட்ஜெட்டை. ஓகே ரைட். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், உங்கள் பார்வைகளுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.